இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இப்போ மகாநதி சீரியலில் சூப்பரான குட்டி குட்டி திருப்பங்கள்லாம் அழகாகவே நடந்துகிட்டு இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை எப்பயுமே நம்ம ரீசெண்டாக வில்லனாகவே பார்த்துட்டு இருந்ததுலேருந்து அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீரோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மனசுள்ள ஒரு ஹீரோவாக இருக்கிறத தெளிவுபடுத்தவும் ஆரம்பிக்கிறார். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இப்போ நிவின் சரியான திட்டு வாங்கிட்டு இருக்காரு குமரன்ட்ட. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில் எங்கள் அவமானப்படுத்தினாடா எல்லாம் பண்ணுற, இவன் பேசுறது இவன் கொடுக்குற ஐடியாலாம் வேஸ்ட்டடா அப்படி பண்ணிட்டு கோபங்கிறத விட அவருக்கு அவமானம் ஆயிடுச்சு. அவரால் இது செய்ய முடியல, என்ன பண்ணணும்னு தெரில, எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, விஜயெல்லாம் கிண்டல் பண்ணார் அப்படிங்கலாம் மனசுக்குள்ளே ரொம்ப வலியாக இருக்குது. ஆனால் அதை காமிக்கவும் தெரில. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே தன்னை பற்றியான ஒரு அபிப்பிராயம் ரொம்ப கம்மி. குமரன் தன்னை ரொம்ப தாழ்த்திப்பார் வேறு. அதனால் அவருக்கு கங்கா முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்திட்டோம். நம்மளுடைய அறிவிலித்தனத்தால் தான் நமக்கு எதுவுமே தெரியாதனால தான் நம்ம கங்காவையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் நிவின் வேறு கேட்டார், இது கூட தெரியாதான் உனக்கு, நீ கேட்டிருக்க வேண்டியதானே நான் மாடல் வேணுமா இல்லையான்ட்டு அப்படின்னு வேறு சொல்லிட்டார். அதுக்கும் சேர்த்து சரியான திட்டு மாற்றி திட்டு விழுந்துகிட்டே இருக்குது. நிவின் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீ ஒன்றும் ஐடியா கொடுத்து கிழிக்க வேணாண்டா அப்படின்னு கோவப்பட்டு இருக்காரு. என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போங்க அப்படின்னு கங்கா சொன்ன உடனே பேசாமல் நீ மாடல் ஆகிடக்கூடாது, ஏன் மாடல் ஆகிடக்கூடாது, மாடல் வரதுக்கு லேட் ஆகுது, அவங்க பணம் அதிகமாக கேட்குறாங்க, இங்கே இருக்கவங்கள அவங்க கூட்டு வந்தவங்க விட மாட்டுறாங்க, அப்போ நீ மாடல் ஆகிடு அப்படின்னா நானா ஏன்னா அவங்களாம் என்ன இன்னும் அசிங்கப்படுதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கோவப்படுறாரு. இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன், வேணா நான் மாடல் ஆகிட்டுமா அப்படிங்கிறாரு. சரி அப்போ லேடிஸ் ட்ரெஸ் யார் போடுவோம், அது நீயே போடுவியா அப்படின்னா அதை வேணா இவங்க போடட்டும் அப்படின்னு கங்காவை காமிக்க, அது வேணாம் அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் பண்ண மாட்டாடா, அதெல்லாம் ஒத்து வராதா, அவள் பண்ண மாட்டாடா அப்படின்னு திருப்பி கோவப்பட்டுருக்காரு. கோவப்பட்டு இருக்கும் பொழுதே ஏன் பண்ண மாட்டாங்க என்ன அப்படின்ட்டு இருக்கும்போது கங்கா யோசிக்கிறாங்க. அந்த விஜய் அசிங்கப்படுத்தினது, இங்கே வரைக்கும் அவமானப்பட்டு போகிறது, பேர் அவங்க கங்கா குமரன் கூப்பிடுறது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ஏங்க நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. உடனே நிவின் வாயெல்லாம் பல்லாயிடுது, சிரிக்கிறார். அழகாக சிரிச்சு உடனே அண்ணா பாருண்ணா அவங்களே ரெடியாக இருக்காங்க வாண்ணா அப்படின்னா, அது எப்படிடா நிவின் செட் ஆகாதரான்னு நான் சொல்லித்தரேண்ணா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு கேட் வாக்கில் எப்படி நடக்கணும், எப்படி தோலை உயர்த்தணும், எப்படி தோலை இறக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நடந்துட்டு கொஞ்சம் பதட்டப்படாமல் பயப்படாம மட்டும் இருந்தான். நீ சூப்பராக பண்ணுவானா, போய் ட்ரெஸ்ஸாக மாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் உங்கள் அக்காலாம் மாமாலாம் கிளம்பி ஓடிட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அவங்க ஓடலாம் இல்லை, மாடல் கூப்பிட்டு வரல, அதனால தான் நீங்கள் ஒன்றும் ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னா உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிஜமாக வருத்தம் தான், அவங்க அவங்கள இங்கே பார்த்த உடனே சந்தோஷம் தான் பட்டேன் உண்மையை சொல்லணும்னா, ஆனால் இது கூட தெரியாமல் வந்திருக்காங்கன்னு நினச்சி எனக்கு கோவம் வருத்தம் தான் எனக்கு அவங்க மேலே அப்படின்னு. நிஜமாக அவங்க சந்தோஷப்பட்டீங்களா? ஆமாம் சந்தோஷப்பட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கிறது சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு விஜய் அவருடைய நல்ல மனசை வேற காமிக்கிறார். ஸோ இதை கேட்ட உடனே கங்கா கொஞ்சம் காவேரி கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, அப்போ பேசாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் அழகாக தானே இருக்கீங்க, நீங்களே ஏன் உங்களுக்கு மாடல் ஆகிடக்கூடாது, எப்படி நீங்கள் ஜட்ஜி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, குறுக்கு வழியெலாம் வேணாம், நீங்களே பேசாமல் மாடல் ஆகிடுங்க அப்படின்னா என்ன எல்லாம் நேரம் அப்படின்னா, நானும் அழகாக தான் இருக்கேன், நானும் நீங்களும் சேர்ந்து நடந்துடலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஒரு சிரிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் அழகு ஓகே நீ அழகா அப்படின்னா, ஆமாம் நான் அழகு இல்லையா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி கங்கா குமரன் கூப்பிட்றாங்க. அவங்க தான் வரமாட்டாங்களே அப்படின்னா, வருவாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேரும் வராங்க. கங்காவும் குமரனும் அழகாக ட்ரெஸ் மாற்றி சூப்பராக ஸ்டைலாக நடந்து வராங்க. நடந்து அப்படியே சுற்றி டேர்ன் பண்ணி எல்லாம் பண்ணி ஹாயெல்லாம் சொன்னோடனே இவங்க விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரி விஜய்க்கே சந்தோஷமாயிடுச்சு, விஜய் வாயெல்லாம் பல்ல வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இதில் வேறு நிவின் நாங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ஒரிஜினல் கப்புள் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அந்த பொட்டிக்கோட ஓனரே, அதையும் சொல்லுங்க அப்படின்னோடனே இவங்க தான் கணவன் மனைவி தான், இவங்க 2 பேரும் ஜோடியாக வந்திருக்காங்க, ப்ளஸ் இவங்க தான் அந்த பொட்டிக்கோட ஓனருங்கிறது அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி கங்கா பொட்டிக்கோட ஓனர்ஸ்லாம் சொன்னதுக்கு பிறகு இவங்களை பேக் ஸ்டேஜில் எல்லாரும் பாராட்டுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணீங்க, நாங்கள் கூட முதல்ல நீங்கள் கட்டப்பையெல்லாம் திட்டு என்னவோ ஏதோ நினச்சோம், நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது நிவினும் நீ அழகான சூப்பராக பண்ணினேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி அங்கே வந்துடுறாங்க. காவேரி அங்கே அவங்க அக்காவை தூக்கி ஒரு சுற்றிடுறாங்க. கங்கா சுற்றினோடனே இறக்கி விடு அப்படின்னு அவங்க வைக்கப்படுறாங்க. உடனே ரொம்ப நல்லா பண்ணீங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்கும்போதே எல்லாம் நிவினோட ஐடியா தான், நிவின் சாரிடா அவனை திட்டினதுக்கு அப்படின்னா பரவாயில்லண்ணே அப்படிங்கிறாரு. நிவினோட ஐடியான்னு சொன்னோடனே காவேரி ஒரு பார்வை பார்க்குறாங்க, பாவமாக ஒரு பார்வை. நிவின் பார்க்குறாரு, தேங்க்ஸ் அப்படின்னோடனே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. பழைய காதலர்கள் 2 பேரும் சந்திச்சுக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு தயக்கம், அந்த ஒரு வருத்தம், அது எல்லாத்தையுமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியலுடைய முக்கியமான விஷயமே பெரிய பரபரப்பு இல்லாட்டியும் அழகான நடிப்பு, அதே சமயத்தில் ஒரு மாதிரி கேஷுவலாக போகிறதா நல்லா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி நிவினும் காவேரியும் பார்த்துக்கிட்ட பார்வையை பற்றியும், அந்த பக்கம் விஜய் கங்கா குமரனுக்காக சந்தோஷப்பட்டேன்னு அவருடைய நல்ல மனசை காமிக்கிறத பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.